எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே நிறையா விஷயங்கள் தெரியும். நம்ம ஏதாச்சும் எப்பாச்சி நினைக்காம நம்மளால இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம எண்ண அலைகள் ஏதாச்சும் ஒண்ணு ஓயாம திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்போ நம்ம திங்க் பண்ணாம இருக்கிறோம்? தூங்குற நேரத்தில கூட நம்ம கனவு முதற்கொண்டு நம்ம எண்ணங்கள தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்குது. "எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, உள்ளுவதெல்லாம் உயிர் உள், எண்ணம் போல் வாழ்வமையும்." எல்லாமே நம்ம எண்ணங்கள் பற்றியே தான் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாம் அது எதையுமே சம்டைம்ஸ் நம்ம அத பெருசா எடுத்துக்காம, துன்பம் வந்துருச்சு அப்படின்னா, ஓயாம அழுகையோ, இல்ல நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல நமக்கு நடந்த நிறையா நெகட்டிவ்ஸ் வைப்ரேஷன்ஸ் தான் நம்மள சுத்தி நம்ம வச்சுக்கிறோம். அது ஏன் என்ன காரணம்னு நமக்கே தெரியல. அது அதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, "துன்பம் வரும் வேளையில சிரிங்க" அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஏன் சிரிக்க சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் தெரியுது, என்ன எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோமோ, அதுக்கு உண்டான வைப்ரேஷன் நம்மள தொடர்ந்து நம்மள சுத்தி ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ வானத்தில தெரியிற நட்சத்திரங்கள் மாதிரி, நம்மள சுத்தி நம்மள எண்ண அலைகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வைப்ரேஷன்ஸோட இருக்கிறோமோ, அந்த எண்ண அலைகள் நம்மள சுத்தி எப்பவுமே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இன்பமாவும் இருக்க வேண்டாம், துன்பமாவும் இருக்க வேண்டாம். நம்ம சமநிலைக்கு போயிறது ரொம்ப நல்லது, சிறந்தது.